கான்ஸ்டன்டா ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு லிவர்ல வர ஒரு இஷ்யூ தான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். நம்ம இத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஐம் டாக்டர் பூஜா பிரீத்தி, ஹோமியோபதிக் கன்சல்டன்ட், சுகம் ஹோமியோ கிளினிக். ஆரோக்கியமான ஃபுட் நம்ம சாப்பிடும்போது லிவர் வந்து அதை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி உடம்பையும் நல்ல ஆரோக்கியமா பார்த்துக்கும். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நம்ம ஆல்கஹால் அதிகமா கன்சியூம் பண்ணும்போது ஒரு லிமிட்டுக்கு மேல லிவர்னால அதை டீடாக்சிஃபை பண்ண முடியாது. இதனால வர இஷ்யூ தான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இந்த ப்ராப்ளம் பியர் அதிகமா கன்சியூம் பண்றவங்களுக்கு அதிக அளவுல தாக்கும். அப்போ ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா டாக்டர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். பியரை விட ஹாட் ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிக்கிறவங்களுக்கு லிவர் பாதிப்புகள் இன்னும் சிவியரா வரும். இப்போ இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ல ஒரு 3 ஸ்டேஜஸ், அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், ட்ரீட் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். இந்த ஸ்டேஜ்ல வெறும் அந்த லிவர்ல ஃபேட் டெபாசிஷன் மட்டும் தான் இருக்கும், எந்தவித சிம்டம்ஸும் இருக்காது. இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நம்ம ஆல்கஹாலை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாலே ரிவர்ஸ் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ், அதாவது ஃபேட் டெபாசிஷனோட சேர்த்து லிவரும் ஒரு மாடரேட்டா ஸ்வெல்லப் ஆகும். இது மைல்ட் டு மாடரேட் ஸ்டேஜ் இருக்கும்போது மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட் மூலமா இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் மாடரேட் ஸ்டேஜை தாண்டிடுச்சு அப்படின்னா லிவர் டேமேஜை நம்மளால தடுக்க முடியாது. இதோட தேர்ட் ஸ்டேஜ் வந்து சிரோசிஸ். சிரோசிஸை பொறுத்த வரைக்கும் லிவரோட ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிட்டு பெர்மனன்ட் லிவர் செல் டேமேஜ் நடக்கும். இந்த ஸ்டேஜை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது, பிகாஸ் லிவர் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கிறோம், எந்தவித டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் இருக்காது. இந்த பர்டிகுலர் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தர் லிவர் ஃபெயிலியர்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். 70% மேல லிவர் செல் டேமேஜ் நடந்துச்சு அப்படின்னா லிவர் ஃபெயிலியர் நடந்துரும். அந்த டைம்ல டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாம நம்ம லைஃபை கண்டினியூ பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம்க்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு ஸ்டேஜ் 2ல வர ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ல மைல்ட் டு மாடரேட் ஸ்டேஜ் இருக்கும்போது ஹோமியோபதி மெடிசன்ஸ்னால ரிவர்ஸ் பண்ண முடியும். அதாவது என்ன சிம்டம்ஸ் இருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அண்ட் LFT டெஸ்ட் மூலமா அவங்களோட பிரசன்ட் லிவர் ஹெல்த் வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஜெனரல் ஹெல்த் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு அவங்களுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கறது மூலமா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.